அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலை நாஸ்டா என்னதுன்னா ப்ரெட் ரோஸ்ட்டு. பாலில் ஒரு முட்டை, ஒரு 1/4 கப்பு பால், 1/4 லிட்டர் பால், சுகர் போட்டு நெய் கொஞ்சம் வச்சுட்டேன். இப்படி ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிடுவேன். எங்களுக்கு அதிகமாக நெய் ஊற்ற மாட்டேன், நீங்கள் ஊற்றிக்கிடுங்க. இப்போ உளுந்தங்கஞ்சி, இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி செய்முறை. 1 கப் உருட்டு உளுந்து, தோல் இல்லாத உளுந்தில் செய்கிறேன். 1/4 கப் தோல் இல்லாத சிறுபருப்பு, ரெண்டையும் லைட்டாக ஒரு வாசம் வர வறுத்துது. அதுக்கப்புறம் வறுத்துட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ உளுந்து ஊற வச்சு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு தேங்காய், அரை முடி தேங்காயை பால் எடுக்க அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாக்கெட் பாலில் இதை குக்கரில் வேக வைக்க போகிறேன். 1/2 லிட்டர் பாக்கெட் பால், 1 கப்பு உருட்டு உளுந்து, தோல் இல்லாத உளுந்து, 1/4 கப்பு தோல் இல்லாத சிறுபருப்பு நல்லா கழுவி இப்படி வைக்கணும். இப்போ பாலை ஊற்றிடும். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டேன், பாருங்க கவனமாக. இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றியாச்சு. இப்போ கொதித்த உடனே குக்கரை மூடிடும். தேங்காய் பால் கட்டியாக பால் எடுக்கணும். தேங்காய் பால் கட்டியாக பால் எடுக்கணும். ஏலக்காய் பொடியை கட்டிப்பாலில் நான் போட்டுருவேன். ஏலக்காய் பொடி நான் வச்சுருப்பேன், அதை கட்டிப்பாலில் நான் போட்டுருவேன். அப்போ அந்த கட்டிப்பாலை இந்த உளுந்து வெந்து இறக்கும் போது கட்டிப்பாலில் ஒரு பிஞ்சு உப்பு போடணும். எந்த இனிப்பு பண்ணினாலும் ஒரு பிஞ்சு உப்பு போடணும். உங்களுக்கு நான் அவல் கஞ்சி எப்படி போட்டனோ அதே மாதிரி கட்டியாக இஞ்சி சாறு ஊற்றுவாங்க. உங்களுக்கு இஞ்சி சாறு பிடிக்கலைன்னா நீங்கள் ஊற்ற வேண்டாம், சரியா? இப்போ இது நல்லா இது பண்ணட்டும். அடுப்பை மாற்றி வைக்கும். அது ஸ்லோவாக தான் எரியும், கொஞ்சம் கூட்டி வைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை நாஸ்டா ப்ரெட் ரோஸ்ட்டு. இப்போ இந்த தேங்காய் பூவை அரைச்சிடும். இந்த உளுந்து கொதிச்சப்புறம் மூடி போடும், இல்லைன்னா பொங்கி வடியும். அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் இந்த வடியாமல் இருக்க அப்படி போட்டுடணும், சரியா? இப்போ இதை தேங்காயை கொஞ்சம் தண்ணி விட்டு பால் எடுக்கு. இந்த உளுந்தங்கஞ்சி முதுகு வலி, கால் வலி இதுக்கு நல்லது. குளுமை, உடல் சூடான உடம்புக்காரங்களுக்கு இதை செய்து கொடுங்க. உங்களுக்கு கருப்பு உளுந்துலையும் செய்யலாம், அதுதான் ரொம்பவே சத்து. ஆனால் நான் இப்போது வெள்ளை உளுந்துல தான் பண்ணுறேன், சரியா? இப்போ இதுக்கு மூடி போட்டு இதை மூடிடும். இதுக்கு இனிப்புக்கு என்ன பண்ணுறேன்னா, அச்சு வெல்லம் இருக்குல்ல, இந்த அச்சு வெல்லத்தை ஒரு 100, உங்களுக்கு இனிப்பு அதிகமான 150 கிராம் அச்சு வெல்லம் போடுங்க. பாகா காய்ச்சி வச்சுக்கிட்டேன். உளுந்தங்கஞ்சி நல்லா வெந்து வரும்போது குக்கர் மூடியை திறந்து நம்ம கட்டிப்பாலும் தேங்காயில் எடுத்த கட்டிப்பாலும் இந்த அச்சு வெல்லம் இதையும் ஊற்றி, அவ்வளோதான். உளுந்தங்கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயது குழந்தைகளுக்கும் வயசுக்கு வந்த குழந்தைகளுக்கும் முதுகு வலிக்காரங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இது ப்ரெஷர் வந்தோடனே பட்டன் போட்டு கரெக்டாக 15 நிமிஷம் வைங்க. அப்போ தான் உளுந்து நல்லா வெந்து வரும். போன தடவை நான் அவல் கஞ்சி போட்டு காமிச்சேன், நல்லா எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்க, லைக் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த தடவையும் இந்த உளுந்த கஞ்சியை பாருங்கள். இதே மாதிரியும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சத்துங்க. நீங்கள் கருப்பு உளுந்தில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெஷர் வரட்டும். நம்ம இப்போ அதுக்கு பட்டன் போட்டுரும். ஏலக்காய் பொடி கட்டிப்பாலில் போட போகிறேன். இப்போ பால் எடுக்கணும். இப்போ தான் கரண்ட் வந்திருக்கு போயிட்டு. இன்றைக்கி ஃபுல்லாகவே கரண்ட்டு போயிட்டு வருது. இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு கரெக்டாக 15 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சா போதும். ஆனால் நல்லா குலைவாக வர்றாங்க. 15 நிமிஷம் வைக்கணும். தீயை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம்.
உளுந்தங்கஞ்சி ரெடியாகி வரட்டும். எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த உளுந்தங்கஞ்சை இறக்கி இந்த அச்சு வெல்லம், இந்த வெல்லமும் இந்த கட்டிப்பாலையும் ஊற்றணும். சரியா? எப்போதுமே தேங்காய் பால் எடுக்கும் போது கட்டியாக வர்றதுக்கு வெந்நி ஊற்றி எடுங்க. வெந்நி ஊற்றி தான் நான் எடுப்பேன். இதிலேயே உப்பு போட்டேன், ஒரு பிஞ்சு உப்பு போட்டாச்சு. இவ்வளோ அளவு இஞ்சி தான் நம்ம வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி அவல் கஞ்சிக்கு எப்படி இஞ்சி ஊற்றுனமோ கொஞ்சம் நேரம் அந்த இஞ்சியை வெந்நியில் சாறு எடுத்து ஒரு அரை டம்ளர் வச்சு கீழே அடியில் இஞ்சியோடைய விஷம் அந்த மண்டி இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எப்போது வந்து அந்த இஞ்சியை ஊற்றணும். காலை ப்ரெட்டு வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், இனிப்பு ப்ரெட். இப்போ இதில் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டனை எடுத்துட்டு நல்லா மசிக்கணும். நல்லா மசித்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த வெள்ளைப்பாகையும் நம்ம அந்த கட்டிப்பாலையும் ஊற்றணும். பாருங்கள், இப்போ நம்ம கரண்டியால் நல்லா இப்படி கடையணும். மத்து இருந்தால் மற்ற வச்சு கடைங்க, இப்படியே கடையணும். ஏலக்காய் போட்டுட்டேன் இந்த இதில் கட்டியான பாலில். பாருங்கள், இப்போ பெரிய கரண்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கடையணும். இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரை இந்த உளுந்தங்கஞ்சை கொடுக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடணும். சிம்மில் வச்சுட்டு கட்டியான எடுத்த பால் இதையும் இந்த அச்சு வெல்லத்தை இப்போது ஊற்றணும். இப்போ பாருங்கள், இந்த அச்சு வெல்லத்தை நான் வடித்து தான் வச்சுருக்கேன், ஊற்றிட்டேன். இந்த உளுந்தங்கஞ்சி முதுகு வலிக்கு, கால் வலிக்கலாம் ரொம்ப நல்லது. இதை எல்லாருமே நீங்கள் செய்து சாப்பிடுங்க. கட்டிப்பாலை ஊற்றுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். சூப்பரான சத்தான ஒரு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டு. போன வாரம் அவல் கஞ்சி போட்டிருந்தேன், அதுக்கு எனக்கு நிறைய பேர் எனக்கு வந்து லைக் பண்ணியிருந்தேங்க, சந்தோஷம். இன்றைக்கி வந்து சத்தான ஒரு ஹெல்த்து ட்ரிங்க்ஸ் நீங்கள் வந்து இப்போ குழந்தைகள் வந்து கருப்பு உளுந்தில் செய்தாச்சுன்னா அது கலர் வந்து நல்லா இருக்காது. ஆனால் கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. இதுவும் நல்லது தான், உளுந்து தானே, தோல் நீக்கின உளுந்து. இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருட்டு உளுந்து உளுந்தங்கஞ்சி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை வந்து ஆன் பண்ணுங்கள், ஆள் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பெல்லை கிளிக் பண்ணால் தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.